இலங்கையில் மனித உரிமை மீறல் குறித்து சர்வதேச பொது மன்னிப்பு சபை புதிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் ஐநா உறுப்பு நாடுகளுக்கும் காமன்வெல்த் நாடுகளுக்கும் அந்த அமைப்பு முன்வைத்துள்ள பல்வேறு கோரிக்கைகளை இப்பொழுது பார்க்கலாம். இலங்கை அரசும் அதன் துணை குழுக்கள் மட்டுமின்றி விடுதலை புலிகள் நிகழ்த்திய குற்றங்கள் குறித்து சர்வதேச சட்டத்தின் கீழ் சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்று சர்வதேச பொது மன்னிப்பு சபையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித உரிமை மீறல் தொடர்பாக ஐநாவுடன் ஒத்துழைத்த மற்றும் ஒத்துழைக்கக்கூடியவர்கள் இலங்கை அரசால் மிரட்டப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும், இலங்கையில் மனித உரிமை நிலவரம் தொடர்பாக கூர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. போர்க்குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான தாக்குதல்களில் ஈடுபட்டோரை நீதியின் முன் நிறுத்தி தண்டனை வழங்க இலங்கை அரசு இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமை ஆணைய கூட்டத்தில் இது தொடர்பாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. காமன்வெல்த் நாடுகளுக்கு முன்வைத்துள்ள கோரிக்கையில் இலங்கையில் மனித உரிமை மீறல்களை தடுத்து நிறுத்துவதோடு நல்லிணக்கத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. போர்க்குற்றங்களில் ஈடுபட்டோர் தண்டிக்கப்படும் வரை இலங்கையில் காமன்வெல்த் நாடுகளின் உச்சி மாநாட்டை நடத்துவதோ காமன்வெல்த் நாடுகளின் தலைமை பதவியை இலங்கைக்கு வழங்குவதையோ கைவிட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி இலங்கை அரசாங்கத்திற்கும் பல்வேறு பரிந்துரைகளை சர்வதேச பொது மன்னிப்பு சபை முன்வைத்துள்ளது. அதில் தீவிரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும், சர்வதேச சட்டத்தின் கீழ் மக்கள் தங்கள் கோரிக்கைகளை நியாயமான போராட்டங்களின் மூலம் தெரிவிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் தமிழர் பகுதிகளில் உண்மை நிலையை கண்டறிய ஐநா அதிகாரிகளுக்கு சுதந்திரமான அனுமதியை வழங்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டோரை சர்வதேச சட்டத்தின் கீழ் நியாயமான முறையில் விசாரணை நடத்தி தண்டிக்க இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகள் சர்வதேச பொது மன்னிப்பு சபையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஜெயகார்த்திகேயனுடன் நிரஞ்சன் பாரதி.